ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். சத்திய வசனம் உங்கள் வாழ்க்கையோட இணைந்திருக்கிறது இட்டு சந்தோஷம் அடைகிறோம். தொடர்ந்து நீங்களும் பயணிப்போம். இந்த சத்திய வசன நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்குறது மாத்திரம் கிடையாது, நாங்கள் மாத்திரம் அனுபவிக்கிறது கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுவோம். கர்த்தரோட இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பை அவர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுப்போம். சரி, இப்பொழுது நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து நடத்தலே அறிவின் ஆரம்பம் என்று சொல்லுகிறது. ஆனால் மூடர்கள் ஞானத்தையும் நற்கட்பாட்டையும் புறக்கணிக்கிறார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. என்ன, இந்த வசனத்தை வாசித்த உடனே ஒருவேளை இந்த வசனத்தை பற்றி நிறைய சந்தர்ப்பங்களிலே இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களிலே குறிப்பிடத்தக்கவர்கள் நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். ஆனால் என்ன, இதை பார்த்த உடனே எங்களுக்கு வரும், கர்த்தருக்கு பயந்து நடத்தலே அறிவின் ஆரம்பம் என்று சொல்லுகிறது. இன்னும் சில மொழிபெயர்ப்புகளிலே ஞானத்தின் ஆரம்பம் என்னும் இது சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஞானம்னு சொன்ன உடனேயே நாங்கள் எங்களுக்குள்ளே எங்களுடைய சிந்தனையில் நாங்கள் ஒரு உடனடியாகவே ஒரு பூட்டு போட்டுருவோம். இது என்ன, அது இந்த ஞானம் எங்களுக்கு கிடையாது. என்னென்னால் இந்த ஞானம் என்று பேசுகிறது எல்லாம் இதை ஒரு சில இடங்களோடு மட்டுப்படுத்தப்பட்டிருந்ததை நாங்கள் காண்கிறோம். என்ன, ஞானிகளாக அவர்கள் எல்லாவற்றையும் துறந்து அவர்கள் தனியாக ஒரு இடத்துல போய் இருந்து தியானம் பண்ணுகிறவர்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு எண்ணம் உண்டு. அவர்கள் ஞானவான்களாக அவர்கள் மாறுகிறார்கள் என்று வாழ்க்கையை பற்றின கருத்துக்களையும் வாழ்க்கையை பற்றின விஷயத்தையும் சொல்லுகிறவர்களாக மாறுகிறார்கள் என்று நினைப்பு ஒரு இடத்துல உண்டு. இன்னும் சில பேர் இடத்துல இல்லை, கல்வி அறிவு இந்த நிலைமைக்கு அவர்களை உந்தி தள்ளுகிறது. நிறைய படித்தவர்கள் மத்தியிலே இந்த ஞானம் உண்டு. அதே நேரத்தில் இந்த ஞானத்துக்கும் உலகத்தோடையும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லுகிற இன்னும் ஒரு மட்டமும் உண்டு. இது எப்படித்தான் இருந்தால் என்ன, இந்த ஞானம் என்பது என்ன என்று கேட்டால், ஞானம் என்பது எப்படி நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை பற்றி கற்றுக் கொடுக்கிறதாம். இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதுகிற பொழுது அந்த சூழல் ஒரு இளம் பராயத்தினர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை முன்னகர்த்தலாம் என்று கர்த்தருடைய எதிர்பார்ப்பை இந்த தாசன் எழுதி வைத்திருக்கிறார். அவர் இளம் பராயத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிற பொழுது எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, எதை பற்றி யோசிப்பது என்பதை குறித்து ஒரு நுண்ணறிவுள்ள ஒரு புரிந்து கொள்ளும் வார்த்தைகளை இது கொடுக்கும் என்ற ஒரு எண்ணம் அந்த காலத்தில் இருக்கிறது. இன்றைக்கும் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மக்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது. இந்த பகுத்தறிவுங்கிறது எது, பொய் சொல்றதா இல்லையா என்ற விவாதம் அல்ல. பொய்யே சொல்லக்கூடாது என்பதை எப்படி நான் வாழுவது, எது சரியானது, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது என்று புரிந்து வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமான விதத்திலே நடத்தல். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த ஞானம் எங்களுக்கு அவசியம். விசேஷமாக இளம் பராயத்தினர். இன்றைக்கி இளம் பராயத்தினருக்கு ஏராளமான கவர்ச்சி நிலைகள் உண்டு. ஏராளமான அவர்களை கவர்றதற்காக எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்களை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால இளைஞர்கள் வட்டாரம் இன்றைக்கு அவைகளிலே நாட்டத்தை கொடுக்கிறதுனாலே கடவுள் தங்களுக்கு வைத்திருக்கிற அந்த உன்னதமான வாழ்க்கை பாதையை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள், அல்லாட்டி புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஒரு சிலர் சொல்றார்கள், நாங்கள் கடவுளை பின்பற்றினால் இந்த விஷயங்களை செய்ய முடியாது என்று சொல்லுகிற எண்ணமும் அவர்கள் மத்தியிலே வந்துவிட்டது. இன்னும் சில பேர் இல்லை, நாங்கள் கர்த்தரிடத்திலே நாங்கள் இருந்து அவரை முழுவதுமாக அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுறதுக்கு எங்களுக்கு இந்த ஞானம் உதவி செய்கிறது என்று சொல்லுகிறவர்களும் எங்கள் மத்தியிலே உண்டு. இன்றைக்கு இந்த மாதிரியான சூழல்கள் வருகின்ற பொழுது, இந்த ஞானம் இல்லாமல் போகிற பொழுது, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லாட்டி யுவதிகள் தங்கள் வாழ்க்கை பிரச்சனையில இருந்து வெற்றி கொள்ள, வாழ்க்கை பிரச்சனையிலே அவர்கள் அடுத்த பக்கத்துக்கு போவதற்கு முடியாதவர்களாக இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் மத்தியிலே அந்த அறிவு என்பது, ஞானம் என்பது போதுமான அளவுக்கு அவர்களை சந்திக்காதனாலே. அதனுடைய விளைவாக இந்த நீதிமொழிகள் புத்தகம் ஞானம் என்பது என்ன என்பதை பற்றி நமக்கு சொல்லுகிறது. இந்த புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது ஞானம் அல்லாவிட்டால் இந்த பகுத்தறிவு, புரிந்து கொள்ளுதல் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம்.
புரிந்து கொள்ளலாம். அது எல்லாருக்கும் அதுக்கான வாய்ப்பு உண்டு என்பதை தான் இது சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? இந்த 2வது வசனம் சொல்கிறது, 1வது அதிகாரம் நீதிமொழிகள் சொல்கிறது, இவைகளால் ஞானத்தை நட்கட்பாட்டு பயிற்சியையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறது. நாங்கள் பயிற்சிகளை பெற்றுக்கொள்றதுனாலே நுண்ணறிவை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளலாமா? ஆகவே ஞானவான் எப்படி இருப்பான்? அவன் கர்த்தருக்கு பயந்திருப்பான். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் கர்த்தரை நான் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தரை அறிந்து கொள்ளவே முடியாது என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். அந்த விதத்திலே தான் முதல்ல கர்த்தருக்கு பயந்து நடத்தல், அதாவது முழுவதுமான ஒப்படைத்தல், முழுவதுமான கீழ்ப்படிவு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவருடைய வாழ்க்கையை முழுவதும் அவர் ஆளுகை செய்கிற அளவுக்கு இருக்கிற பொழுது அவனாலே ஞானத்தை விளங்கிக் கொள்ள முடியும் என்று இந்த சத்திய வசனம் சொல்கிறது. 2வது, இந்த ஞானத்தை நாங்கள் இருக்கிற இடத்திலேயே நாங்கள் சந்திக்கும் வண்ணமாக அது இருக்கிறது. ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக எங்கெல்லாம் நான் ஓடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. வேதம் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே அந்த ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறது. ஸோ அப்படின்னு சொன்னால் கர்த்தரை எந்த இடத்திலே ஒரு மனுஷன் ஒரு மனுஷி தன்னுடைய சொந்த ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த இடத்திலே தேவன் அவர்களோட பேச விரும்புகிறார், அவர்களோடைய பேசுகிறார், அவர்களுடைய உறவு கொள்கிறாராம். அந்த நேரத்திலே ஆண்டவரை புரிந்து கொள்வதனாலே மனிதன் எப்படிப்பட்ட அசாத்தியமான சூழல்களிலேயும் அவன் சரியான புத்திமதிகளை அவன் பெற்றுக்கொள்கிறான். காரணம் என்ன? ஆண்டவர் அவரோடே உண்டு. ஆண்டவர் அவனை ஒரு விவேகமான விதத்திலே வழிநடத்த விரும்புகிறார். தானியேல் அப்படிப்பட்ட ஒருவனாக இருந்தான். அவனும் அவனுடைய நண்பர்களும் அவர்கள் ஒரு கஷ்டமான சூழல் என்று அவர்களுக்கு வந்த பொழுதெல்லாம் அவர்கள் ஞானம் உள்ளவர்களாக இருந்து கர்த்தருடைய விவேகத்தை அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் செயல்படுத்தினார்கள். அதனுடைய விளைவு என்ன? முழுக்க முழுக்க ஆண்டவரிடத்திலே தங்கி நின்றது தான். சூழலை குற்றம் சாட்டி சூழலை சாட்டி அவர்கள் கர்த்தரிடத்தை விட்டு அவர்கள் விலகவே இல்லை. அவர்கள் ஆரம்பித்தது எந்த இடத்திலே கர்த்தரிடத்திலே இருந்தார்களோ அந்த இடத்திலே அவர்கள் இருந்தார்கள். நாங்கள் கற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நான் நீங்களும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆர்வமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். தானியேல் நல்ல ஒரு உதாரணமாக, அவருடைய நண்பர்களும் உதாரணமாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம், ஞானமான ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கூர்ந்து கவனித்தார்கள். கூர்ந்து கவனித்த பொழுது அவருடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் பிரியமாக இருந்தார். அநேகர் அவர்களை சுற்றி இருந்த நபர்கள் அந்த கர்த்தரை அடையாளம் காணுவதற்கு முடிந்தது. அவர்கள் ஒரு சாட்சியலாக இருந்தார்கள். இன்றைக்கும் நான் நீங்களும் ஞானமே இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கர்த்தருடைய பக்கத்திலிருந்து விலகி போகாமல் இருக்க என்ன செய்யலாம்? கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா என்று ஒருவேளை நீங்களும் நானும் கேட்கக்கூடும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே வாருங்கள், என்னிடத்திலே வாருங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி அவர் வருகின்ற பொழுது அவர் நிறைவை தருகிறார், புத்திமதிகளை தருகிறார். விவேகமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் காலையில் கண்ணை முழிச்சு ராத்திரியில் தூங்குற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை பாதை முழுவதையும் அவர் அவதானிக்கிறார். அதே நேரத்தில் இரவு கூட அவருக்குரியது. சாலமோன் அதனை தனிப்பட்ட வாழ்க்கையில் அறிந்து கொண்டார். ஒப்பு கொடுப்போமா? விவேகத்தையும் ஞானத்தையும் அறிந்து கொள்ள கர்த்தரிடத்திலே எங்களை அர்ப்பணிப்போம். அவர் எங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும். எங்களை எப்பொழுதும் அன்பாய் நேசித்து வழி நடத்தி வருகிற ஆண்டவரே இயேசு சுவாமி, கர்த்தாவே, இந்த சத்தியம் சொல்லுகிறது வண்ணம் ஆண்டவரே, நீரே ஆண்டவரே ஆரம்பம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இருப்பு எங்களை திருப்திப்படுத்தட்டும், ஞானத்தையும் அறிவையும் தரட்டும். நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலே உமக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ எங்களுக்கு திராணியை தாரும், ஞானத்தை தாரும். மகத்துவமுள்ள இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்திலே ஜெபத்தினிக்கிறோம் பிதாவே.